ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நமக்கு மசாலா நல்லா ஒட்டி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குழம்பும் நம்ம வீடியோலேயே வருது, வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பவுடரை ஆட் பண்ணிடலாம். நான் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை பவுட்ரு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற பவுடருக்கும் அது இன்னொரு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம கடையில் வாங்கின பவுடரை இது 2 பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட மீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அதாவது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அது கூட அரிசி மாவு, இந்த 2 ஐட்டம் தாங்க நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சால்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அந்த பவுடர்லேயே கலர் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு இதோட லெமன் போட்டுக்கிறேன். லெமன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப 5 மினிட்ஸில் குயிக்காக டக்கு 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 நம்ம ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா பவுட்ரு பேஸில் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமில் இருக்கணும். நீங்கள் இந்த பஜ்ஜி மாவு போடுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் முன்னாடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ திக்னஸ் இருந்ததுன்னா ஓகேங்க. இது நல்லா மசாலா ஒட்டி சூப்பராக உங்களுக்கு வருங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா உள்ள கட்டி இல்லாமல் கலரிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதனால் எவ்வளோ சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீனை போட்டு இதில் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாருங்கள், ஃபுல்லாக அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச போடுறதும் நம்ம வீடியோ ஏற்கனவே ஒரு மீன் இது இருக்குது, நீங்கள் வீடியோ செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். பாருங்கள், குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் தாங்க. மீனை மட்டும் நல்லா கழுவி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே அவங்களே கடையில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீனாக. இப்போ இதில் இந்த மாதிரி நம்ம மசாலாவில் நம்ம போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். இது பாறை மீனுங்க. இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேட்டெல்லாம் இது நல்லா பர்ன் பண்ணோம். அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதுலேயே நான் குழம்பும் நம்ம வீடியோவில் வருது, அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மசாலா போட்டு குயிக்காக எல்லாத்துலேயும் நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் போட்டு இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். நீங்கள் வெளில வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 அன் ஹவர் வைங்க. இதை நம்ம டக்குன்னு நம்ம செய்ய போகிறோம். நல்லா இந்த புளிப்பு டேஸ்ட் எல்லாமே இதில் ஊறி இருக்கும், ஏன்னா லெமன் சேர்த்துருக்கோம். காரமும் கடையில் வாங்கின பவுடருன்றதுனால மசாலா சீக்கிரம் உங்களுக்கு இறங்கிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பேன் வச்சிடலாம். இதில் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ குயிக்காக நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். நீங்கள் தோசை கல் இருந்தால் அதுலேயும் போட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்னும் கூட கம்மி பண்ணி போடுறதா தான் நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வரணுன்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். அதிகமாக ஆயில் சேர்க்கவே தேவையில்லைங்க. நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு வராது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எடுத்து சூப்பராக போட்டுடலாம். நம்ம ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே அதை டச்சே பண்ணாதீங்க. அது நல்லா பின்பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பினோன்னா தான் உங்களுக்கு மீன் உடையாது, மசாலா பிரியாது. இப்போ பாருங்கள், லேசாக எடுத்து அப்படி திருப்புறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒன்றா லைட்டாக போட்டு திருப்பலாம். நான் இங்கே ஃபோனை வச்சுட்டு திருப்பத்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டா சட்டு சட்டு நம்ம திருப்பிடலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். இப்போ ஃபிஷ்ஷை இதில் மசாலா பாருங்கள் நல்லா ஒட்டி சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி பின்னாடி இது எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம வறுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டோன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வெந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான அருமையான பாறை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. குயிக் அண்ட் ஈஸிங்க. அவ்வளோதாங்க. நல்லா மணக்க மணக்க நல்லா ஸ்மெல்லாக நம்ம மீன் வறுவலை எடுத்து அப்படி சர்வ் பண்ணி அப்படி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா பாருங்கள், மசாலா ஒட்டி பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அது. இப்போ இதை நான் இந்த வீடியோவில்
சர்வ் பண்ணுறத காட்டல. ஏன்னா நம்ம மீன் குழம்போடு வைக்கும்போது அதில் நான் போடுறேன். பட் இப்போ அப்படியே நான் வீடியோவில் காட்டிடுறேன் ஃபிஷ்ஷை வச்சு மட்டும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.